ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து 13.5 இன்ச்சு. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு, இங்கே இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். மொத்தம் வந்து இப்போ இதில் 16 இன்ச்சு இப்போ இந்த அளவு இருக்குது. இதில் இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கரை வச்ச ப்ளவுஸு தான் அளவு எடுக்கிறப்ப இதில் இந்த இடத்த நம்ம மடக்கி தைச்சிட்டோம்னா, இந்த ஃபோல்டிங்க்காக இந்த இடம் விட்டுருக்கேன்ல, இதை நம்ம மடக்கி தைச்சோம்னா உள்பக்கமாக போயிடும். ஆனால் நம்ம அளவு எடுக்கையில் இங்கேருந்து தான் இது ஃபுல்லாக இப்படி அளவு எடுக்க முடியும். வேறு இடம் மாற்றியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறப்ப என்ன செய்யணும்னா, நம்ம நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே அளவு அப்படியே நம்ம 16 இன்ச்சு இந்த உயரத்தோடு இப்போ நான் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், தனியாக இதை வந்து கட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். நான் இந்த கட் பண்ணதை நம்ம என்ன செய்யணும், இது அப்படியே திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு இதில் வந்து ஒரு அடி அடிச்சிடணும். அடித்து இதை ஸ்டிச் பண்ணி இது மேலே மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நம்ம கரெக்டான உயரம் வந்து வந்துடும். இந்த பார்டரும் மேலே வந்துடும். இல்லை நமக்கு இப்போ பார்டர்லேருந்து இப்போ நம்ம அளவு எடுத்தோம்னா, நம்ம நார்மலாக இப்போ அளவு எடுத்து இப்போ கட் பண்ணுறோன்னு வைங்க, இந்த பார்டர் வந்து உள்ளே போயிடும். அதுதான் அப்படி தான் தைக்கவே முடியும். இந்த சின்ன பார்டராக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் வரும். நம்ம தைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு இது இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கரையை நல்ல பக்கம் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு அரை இன்ச்சுக்கு தான் தையல் இருக்கும். நம்ம எவ்வளவு தையல் விட்டுருக்கோமோ இது கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும்ட்டு நான் கொஞ்சம் கூட தையல் விட்டுருக்கேன். அரை இன்ச்சு விட்டுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே உள்பக்கமாக வச்சு மேல் தையலாக போட்டுக்கணும். பாருங்க, நம்ம லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறப்ப இந்த மாதிரி தள்ளி விட்டு தைச்சோம்னா நல்லா நீட்டாக அழகாக வரும். சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ இந்த மாதிரி அடிச்சிருக்கேன்னா இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி தைச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஓரத்தில் ஒரு அடி வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.
தேங்க்யூ.